நான் சொன்ன கேஸ்ல டைரக்ட் பேஷண்ட்க்கு ரூம்ல நடந்தது. அதுவே ஆபரேஷன் தியேட்டர்ல நடந்திருக்கலாம், ஆபரேஷன் டேபிள்ல நடந்திருக்கலாம். ரிஸ்க் எடுத்து ஒரு இதை வந்து செய்யறதுக்கு யோசிப்பாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் மெடிசன் வந்து இட்ஸ் நாட் கம்பேட்டபிள். கோயம்புத்தூர் போஸ்டிங் வந்தப்போ 1987ல இங்க வந்தோன்னு என்னோட கொலீக் சொன்னது, இதை கேட்கணும், நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த கம்யூனிட்டி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பார்த்தா டாக்டர் ஏன் தப்பு பண்ணணும்? தப்பு பண்றதுன்னு இல்லை, அவருடைய தொழிலே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான். அதுல ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதால வந்து எஃபெக்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற வரைக்கும் இல்லாம போயிடலாம். அது டாக்டர் பிளேம் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேசஸ் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ரியாக்ஷன் எப்படி வந்து, இப்போ இந்த அம்மாவுக்கு வந்து நான் சொன்ன கேஸ்ல அந்த தைராய்டு பேஷண்ட்டுக்கு ரூம்ல நடந்தது. அதுவே ஆபரேஷன் தியேட்டர்ல நடந்திருக்கலாங்க, ஆபரேஷன் டேபிள்ல நடந்திருக்கலாம். சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் அந்த அளவுக்கு தான் ஸ்டாண்ட் பண்ண ஸ்ட்ரெஸ். ஸோ அதே ஸ்ட்ரெஸ் இருக்குங்க, ஆப்ரேஷனுக்கும் சர்ஜரிக்கும் அதே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸோ அதை வந்து அவங்களால வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாம கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எந்த ஸ்டேஜில் வேணாலும் இது நடக்கலாம். அது வந்து மக்களாக நம்ம தான் புரிஞ்சுக்கணுங்க. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் ரிலேஷன்ஷிப் டாக்டர்ஸும் நல்லா பேஷண்ட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு ட்ரீட்மெண்ட் செய்ய முடியுங்க. இப்போ நம்ம வந்து பிளேம் பண்ண டாக்டர்ஸ்க்கு ஒவ்வொன்றும் வந்து ஓகே நம்மளுடைய ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன் வந்து கம்மி பண்ணிக்கலாம், ரிஸ்க் எடுத்து ஒரு இதை வந்து செய்யறதுக்கு யோசிப்பாங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. அது ஒன்று இப்போ ஆஃப் லேட் வந்து நம்மளுடைய பப்ளிக் கிட்ட அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருக்கு. அதை வந்து பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க, இட் பி பெட்டர் ஃபார் த பப்ளிக். அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவங்களுடைய ஹெல்த்துக்கு, ப்ளஸ் டாக்டர்ஸ்க்கு, கம்யூனிட்டிக்கு வி கேன் ஒர்க் டுகெதர். அது வந்து பெட்டராக இருக்குங்க. அது ஒன்று. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இப்போ தோஸ் டேஸ்லாம் இது ஒன்று கேஸ்ட் என்னங்கிறத கேட்பாங்க. கேஸ்ட்டுக்கு இருக்கிறத கேட்கறத விடங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் மெடிசன் வந்து இட்ஸ் நாட் கம்பேட்டபிள்ங்க. இப்போ அந்த மாதிரி இருக்குங்க. அந்த காலத்துல ஒரு இனக்குழுக்களா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஒரு அது ஒரு ட்ரக் வந்து அனஸ்தீசியால நாங்க யூஸ் பண்றதுக்கு ஸ்கோலின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜெனரல் அனஸ்தீசியா கொடுக்கும்போது யூஸ் பண்ற ட்ரக். அதோட ஆக்ஷன் பார்த்தா ஒரு 1 to 2 minutes தாங்க நார்மலா ஸ்கோலின்ங்கிறது. அதுக்கப்புறம் இது வந்து பேஷண்ட் வந்து பேரலைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ட்ரக்குங்க. அதாவது பேஷண்ட் கேனாட் மூவ். இது கொடுத்தாச்சு அப்படின்னா எல்லா மசில்ஸும் பேரலைஸ் ஆயிடும். அதோட ஆக்ஷன் ஆனா 1 to 2 minutes தான், அப்புறம் ரெக்கவர் ஆயிடுவாங்க. இந்த பர்டிகுலர் ஒரு கம்யூனிட்டியில அட்லீஸ்ட் ஒரு 30 to 40% ஆஃப் பீப்புளுக்கு அந்த ட்ரக்கை வந்து ஹைட்ரலைஸ் பண்றது, அதை வந்து மெட்டபலைஸ் பண்ற ஒரு என்சைம் டெஃபிஷியண்டா இருக்குங்க ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம இந்த ட்ரக்கை கொடுத்தோம்னா ஆக்ஷன் வந்து பார்த்தோம்னா சம்டைம்ஸ் 6 to 8 hours ஆர் ஈவன் அப் டு 10 hours கூட போகலாம். அதனுடைய எஃபெக்ட் அது வந்து ரிவர்ஸ் ஆகுறதுக்கு அப்புறம் அந்த ஆபரேஷன் முடிஞ்சு 8 hours அவங்க 6 to 8 hours 10 hours கூட ஆயிடுவாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. அதாவது they cannot move. they cannot move. மசில்ஸ் வந்து மூவ் ஆகாது, பேரலைஸ்டாவே இருப்பாங்க. சோ அதுக்காக தான் வந்து நம்ம நோட் பண்றது. நீங்க வந்து அந்த மாதிரி இந்த ஃபேக்டர் எனக்கு தெரிஞ்சது வந்து நான் டேஞ்சூர்ல வந்து டிப்ளமா ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ அந்த கம்யூனிட்டி அங்கே அந்த அளவுக்கு இல்லைங்க. அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஜிப்மர்ல பண்ணும்போது அங்கேயும் அந்த அளவுக்கு அந்த கம்யூனிட்டி இல்லைங்க. கோயம்புத்தூருக்கு போஸ்டிங் வந்தப்போ 1987ல இங்க வந்தோன்னு என்னோட கொலீக் சொன்னது, இதை கேட்கணும், நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த கம்யூனிட்டி வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து இதனுடைய சிக்னிபிகன்ஸ், ஏன்னா இந்த கம்யூனிட்டியில இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கப்புறம் வந்து இப்ப ஈவன் எங்களுடைய அனஸ்தீசியா ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது இருக்குங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ட்ரக்கை கொடுக்காம வேற ஆல்டர்னேட்டிவ் சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு உண்டான ப்ரிகாஷன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு மேலேயும் அது நடக்கிறதுக்கு அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அதுவும் அரௌண்ட் 88-89 தான் ஒரு ஜிஹெச்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 6 months ஓல்டு பேபிக்கு ஒரு சர்ஜரி அப்டமன்ல. சர்ஜரி டைம் ஒரு 10 to 15 minutes தான் ஆகுங்க. அந்த பேபிக்கு அதே மாதிரி தான் அனஸ்தீசியா கொடுத்துருங்க. சர்ஜரி முடிச்சிட்டாரு, எல்லாம் முடிஞ்சது. ஆனா பேபி வந்து ரெக்கவர் ஆகவே இல்லைங்க, பிரீத் பண்ணவே இல்லை பேபி. அப்புறம் பார்த்தா இது நான் சொன்ன மாதிரி அந்த ட்ரக் கொடுத்தது தான் பேபிக்கு வந்து அது ஒத்துக்கல. பேபி வந்து அந்த ட்ரக்கை வந்து மெட்டலைஸ் பண்ண முடியல. ஸோ இமீடியட்டா வந்து ஃப்ரெஷ் பிளட் இன்னொரு பர்சன் கிட்ட, ஏன்னா அவங்க கம்யூனிட்டி இருந்தே எடுக்க முடியாது, பேரண்ட்ஸ் இருந்தே எடுக்க முடியாது. அவங்களுக்கும் அந்த என்சைம் வந்து டெஃபிஷியண்டா தான் இருக்கும், குறைச்சலா தான் இருக்கும். அதனால இன்னொருத்தர் இருந்து பிளட் எடுத்து
அந்த 10 ml இருக்கும். அதை கொடுத்த உடனே பேபி ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ ஃப்ரெஷ் பிளட் உடனே எடுத்து அப்பயே கொடுக்கணும். ஸ்டோர்டு பிளட் கொடுக்க முடியாது. ஃப்ரெஷ் பிளட் எடுத்து உடனே கொடுத்த உடனே பேபி ரெக்கவர்ட். ஸோ இது வந்து குவைட் இன்ட்ரெஸ்டிங். பட் அதை ரெகனைஸ் பண்ணணும். ஆனா அந்த பேபி இந்த கம்யூனிட்டியில் இல்லைங்க. ஸோ யாருக்கு வேணாலும் இருக்கலாம். குறிப்பிட்ட குடும்பங்கள் குறிப்பிட்ட அவங்களுக்கு இன்சூரன்ஸ் அதிகமா இருக்கு. அந்த பர்டிகுலர் ட்ரக்கை மெட்டபலைஸ் பண்ற என்சைம் அவங்களோட பிளட்ல வந்து ரொம்ப லோவா இருக்கு. லோவா இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நில். அதனாலதான் வந்து அவங்க வந்து ரெக்கவர் ஆகவில்லை. இப்ப நம்ம உடம்ப பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. ரியாக்ட் ஆகுது ஆமா. இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு அனஸ்தீசியாக்கு வர்றாங்க, ஒருத்தர் வர்றாரு அப்படின்னா அவருடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே டாக்டர்கிட்ட சொல்லுங்க. ஒரு சிலர் பார்த்தோன்னா அந்த கண்டிஷன் இருக்காது, ஒண்ணுமே ப்ராப்ளம் இல்லாம அதே மாதிரி ஆல்கஹால் எடுக்கிறது இல்ல, ஸ்மோக் பண்றது இல்ல. டாக்டர் சொன்னா சத்தம் போடுவாரு அப்படிங்கிறத. பட் எல்லாத்தையும் சொன்னாதான் டாக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணலாங்க. என்ன அனஸ்தீசியா டெக்னிக் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க குடும்ப பின்னணி எல்லாமே குடும்ப பின்னணி பிளஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன ட்ரக்ஸ் எடுக்கிறாரோ எல்லாத்தையும் சொன்னாதான் அவர் அதுக்கு தகுந்த மாதிரி அனஸ்தீசியா பிளான் பண்ண முடியும். ஸோ அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட்.